Hello friends, welcome to our channel. இந்த வீடியோல நம்ம MI360 கேமரா அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் இந்த MI360 கேமராவோட ரீட்டைல் பாக்ஸ். இந்த கேமராவோட மெயின் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா நீங்க 1080p வரைக்கும் வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இந்த கேமரால இன்ஃப்ராரெட் லைட் சென்சார் இருக்கிறதுனால நீங்க நைட் டைம்ஸ்ல வீடியோ ரொம்பவே கிளியரா ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கேமரால பார்த்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் அண்ட் அலெக்ஸா சப்போர்ட் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த கேமராவோட பேக் சைடுல பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் டேட், டிவைஸ் மாடல் அண்ட் MRP இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் இந்த கேமராவோட பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணோடனே உள்ள ஒரு பாக்ஸ் இருக்கு. இந்த பாக்ஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா புக்லெட்ஸ் அண்ட் மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் அடாப்டர்ஸ் இருக்கு. இந்த கேமராவை வால் மவுண்டிங் பண்ணுறதுக்காக ஸ்க்ரூஸ் அண்ட் அடாப்டர்ஸ் எல்லாமே இந்த பாக்ஸில் இருக்கு. நெக்ஸ்ட் பாக்ஸில் ஒரு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் ஒரு அடாப்டர் வருது. இந்த அடாப்டர் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் அடாப்டர். நெக்ஸ்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் கைட் மேனுவல் இருக்கு. இந்த மேனுவலில் பார்த்தீங்கன்னா இந்த கேமராக்கான ஃபிட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த மேனுவலை கண்டிப்பாக ரீட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கேமரா இருக்குது. இந்த கேமராவை நம்ம இந்த பிளாஸ்டிக்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த கேமராவோட ஃபர்ஸ்ட் லுக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கேமராவோட ரிவ்யூ பார்த்தலாம். இந்த கேமராவோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா MI பிராண்டிங் லோகோ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் லென்ஸ் இருக்குது. இந்த லென்ஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மைக்கும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் அண்ட் மைக்ரோ யூஎஸ்பி அடாப்டர், நெக்ஸ்ட் ரீசெட் பட்டன் கொடுத்துருக்காங்க. டவுனில் பார்த்தீங்கன்னா வால் மவுண்டிங் பண்ணுறதுக்கான ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இந்த கேமரா எப்படி பவர் ஆன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸில் வர மைக்ரோ யூஎஸ்பி அடாப்டரை நீங்கள் இந்த கேமராவோட பேக் சைடில் கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த கேமரா டர்ன் ஆன் ஆயிரும். இந்த கேமரா டர்ன் ஆன் ஆனோடனே இந்த கேமராவோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் LED லைட் இண்டிகேட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் இந்த கேமராவை பூட் பண்ணோன்னே இது மாதிரி 360 வியூவில் இந்த கேமரா ரன் ஆகும். Through the highways till my shadow turns to sun rays and ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் இந்த கேமரா எப்படி நம்ம மொபைலோட பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா MI ஹோம் அப்படிங்கிற அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன்ஸோட பெர்மிஷன் கேட்கும். அதுக்கெலாம் அலோவ் பண்ணோடனே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் கேட்கும். இங்கிலீஷ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இந்த உங்களோட மொபைல் ஃபோனோட சைன்இன் பண்ண சொல்லும். நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து ஈஸியாக லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இன்டர்னல் ஸ்டோரேஜுக்கு பெர்மிஷன்ஸ் கேட்கும். நீங்கள் அலோவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைன்இன் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணோடனே உங்கள் மொபைலோட சைன்இன் ஆயிரும். நெக்ஸ்ட்டு ஆட் டிவைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கேட்கும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் MI360 கேமரா அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட டிவைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்மளோட டிவைஸை ஒய்ஃபை நெட்வொர்க்கோட கனெக்ட் பண்ண சொல்லுவோம். நீங்கள் உங்களோட ஒய்ஃபை நெட்வொர்க்கை கிளிக் பண்ணி பாஸ்வேர்டு என்டர் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. நம்மளோட டிவைஸ் ஒய்ஃபை நெட்வொர்க்கோட கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு QR கோட் ஷோ ஆகும். இந்த QR கோடை பார்த்தீங்கன்னா நம்மளோட கேமராவை பவர் பண்ணிட்டு கேமராவோட ஃப்ரண்ட் சைடில் இது மாதிரி ஷோ பண்ணணும். ஓகே, ஷோ பண்ணோடனே கேமரா வந்து பார்த்தீங்கன்னா இதை ஸ்கேன் பண்ணும். இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட டிவைஸ் வந்து கேமராவோட பேர் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த கேமராவை நீங்கள் எந்த ரூமில் ஃபிட் பண்ண போகிறீங்கன்னு கேட்கும். நீங்கள் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த கேமராக்கான நேம் கேட்கும். நீங்கள் உங்களோட நேம் கொடுத்துட்டு இந்த கேமரா பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக மொபைலோட பேர் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேமராவை பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட மொபைல்லே ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள், நான் இந்த கேமரா இங்கே ஃபிட் பண்ணியிருக்கேன். நம்மளோட மொபைல் ஃபோனில் பார்த்தீங்கன்னா அந்த கேமரா ஈஸியாக தெரியும். இந்த கேமராவை ஈஸியாக நீங்கள் எங்கே இருந்தாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ராலர் ஷோ ஆகும். இதை நீங்கள் கிளிக் பண்ணோன்னே இந்த கேமரா 360 டிகிரிக்கு ஈஸியாகவே ரொட்டேட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலமாக ஈஸியாகவே ரொட்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த டிஸ்பிளேயோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மைக் ஆப்ஷன், வீடியோ ஆப்ஷன், ஸ்க்ரீன்ஷாட் ஆப்ஷன், நீங்கள் அட்ஜஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி 360 பிக்சல்லேருந்து 1080 பிக்சல் வரைக்கும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மைக் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பெர்மிஷன்ஸ் அலோவ் பண்ணிக்கிட்டு டாக்பேக் பிக்சர் மூலமாக நீங்கள் ஈஸியாக சேட் பண்ணிக்கலாம். இந்த CCTV கேமராவோட ஃபுட்டேஜஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேமராவோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மெமரி கார்டு ஸ்லாட் இருக்குது. அதில் நீங்கள் உங்களோட மெமரி கார்டு இன்ஸ்டால் பண்ணி ஈஸியாகவே சேவ் பண்ணிக்கலாம். இது எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் ஃபோனில் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு SD கார்டு அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டான CCTV ஃபுட்டேஜஸ், இந்த CCTV கேமராவோட ஃபுட்டேஜஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாகவே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். டைமிங் வைஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் சர்வேலன்ஸ் மோட் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் ஈஸியாகவே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதோட மெயினான ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா நைட் விஷன் மோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கேமரா எப்படி லோ லைட்டில் பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா லோ லைட்டில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜிங்க்கு ஆட்டோமேட்டிக்காக இது ஸ்விட்ச் ஆயிடுது. இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு குவாலிட்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேமரா பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா 180 டிகிரி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 360 டிகிரி. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 360 டிகிரி அன்பாக்ஸ். 2 கேமராவோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.